எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியில் வரலையா, வெள்ளம் வரலையா, புயல் வரலையா, ஒக்கி புயல், கஜா புயல், வருதா புயல் வரிசையாக வந்தது. அப்போல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, அட்லீஸ்ட் வந்து இந்த மாதிரி 4000 கோடி 5000 கோடின்னு இதுக்கு செலவு பண்ணுறோன்னு ஏமாத்தவாது செய்யலை. திருநெல்வேலியெல்லாம் கடந்த வருடம் பார்த்திங்கன்னா வரலாறு காணாத ஒரு மழை. அதன் மூலியமாக வந்த வெள்ளம் எனக்குரிய வீடுகள் இழந்து மக்கள் தெருவில் இருந்தாங்க. தான் உண்மை. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா துரிதமாக வேலையை ஆரம்பித்தாங்க சார். துரிதமாக ஆரம்பித்தாங்க. மக்கள் வந்து அதிகமாக போலரைஸ்டாக எங்கே இருக்காங்களோ அதில் ஒரு 4 இடத்த மட்டும் ரெடி பண்ணி, இப்போ மற்ற ஊரில் மற்ற தெருவில் இருக்கலாம். எப்படி 108 இடம் 108 ஜோன்ஸ் ஆர் அண்டர் ரிஸ்க், அண்டர் ரெட் கேட்டகரி. அதுதான் உண்மை. 70% மக்கள், அதாவது சென்னையில் வாழக்கூடிய மக்கள் வந்து ஊருக்கு போயிருக்க சமயத்திலே இந்த பிரச்சனை. அவங்களாம் இப்போ இங்கே இருந்தாங்கன்னா என்ன, 733 திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டவையாக இருக்கிறது தமிழ்நாட்டில். அதற்கான நிதி என்ன ஆச்சுன்னே தெரியல. அதனுடைய நிதி நிலைமை என்ன அப்படின்றதே ஒன்றும் புரியலை அப்படின்றத அவன் சொல்கிறான். சார் இது புதுசுக்கு கிடையவே கிடையாது. திமுக அரசாங்கத்தில் திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்டவன் எல்லாரும் உள்ள போயிருக்கான். 41 பேர் செத்து விழுந்திருக்கான். இந்த அரசாங்கத்தின் கீழே தான் நடந்திருக்கு. அரசாங்கம் காரணம் விஜய் தான் சொல்லுது. விஜயே காரணமாக இருக்கட்டுமே, நீங்கள் என்ன பண்ணீங்கன்ற ஒரு கேள்விக்கு இன்னும் வரைக்கும் மட்டும் பதில் இல்லை. FT பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறதுக்கு சத்யன் ராமசாமி சார் இருக்காங்க. வாங்க பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். 4000 கோடி போன மழை பருவத்தில் வந்து 4000 கோடி செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த அடிப்படையில் பார்த்தா இப்போது மழை அடுத்து போன வருடம் முடிஞ்சு இந்த வருடம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது மழை பருவம் ஸ்டார்ட்டு தான் ஆகிருக்கு. அதுக்குள்ளவே பல இடங்களில் வந்து தண்ணி தேங்குறதை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த 4000 கோடி இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு கேள்வி வருது சார். இது மக்கள் வந்து ஸ்டாலின் அரசாங்கத்தை பார்த்து கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. எடப்பாடியார் அவர்கள் ஏற்கனவே மக்களுடைய பிரதிநிதியாக, மக்களுடைய நண்பனாக இன்றைக்கி இந்த கேள்வியை ரொம்ப ஆணித்தரமாகவும் ரொம்ப தீர்க்கமாகவும் கேட்டுட்ருக்காரு. பதில் இல்லாமல் ஸ்டாலின் அவருடைய அரசாங்கம் வந்து முடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டேட்டாக்குள்ளே வந்துடுவோமே, 4000 கோடி என்ன ஆனிச்சு அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. ஜஸ்ட் வந்து மழை ஆரம்பிக்க தான் செஞ்சுருக்கு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த மழை இன்னும் வரல. அதாவது எப்போவும் தீபாவளியை ஒட்டி அது வராது. உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த நவம்பர் மாதம் ஆரம்பம், முதல் வாரம் 2ஆம் வாரம் தான் வரும். ஸோ இன்னும் நம்ம மெயின் பிக்சருக்குள்ளே இப்போ ட்ரெய்லருக்கே நமக்கு இவ்வளோ பிரச்சனை ஆகுது. இன்னும் அதில் இன்னொன்று நீங்கள் சொல்லணும்னா 70% மக்கள், அதாவது சென்னையில் வாழக்கூடிய மக்கள் வந்து ஊருக்கு போயிருக்க சமயத்திலே இந்த பிரச்சனை. அவங்களாம் இப்போ இங்கே இருந்தாங்கன்னா என்ன, இப்போ எல்லோரும் வந்துக்கிட்டு இருக்காங்க, இன்றைக்கி நாளைக்கெலாம் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் இப்போவே இவ்வளோ பிரச்சனையாக இருக்கும் பொழுது, மக்கள் இவ்வளோ தூரம் உள்ளே இல்லாமல் இருக்கும் பொழுது சென்னை வந்து ஆல்மோஸ்ட் தத்தளிச்சிருச்சு. நாளைக்கு அவங்களாம் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஆரம்பமே இப்படி இருக்கும் பொழுது இன்னும் போக போக அந்த மெயினான அந்த முழு மான்சூனை நம்ம எட்டி இருக்கும் பொழுது அந்த வரக்கூடிய மழை அந்த ரிக்டர் அளவு கிட்டத்தட்ட ஏறக்குறைய 200களை தாண்டி தான் இருக்குமே. இன்றைக்கி ஆஸ் வி ஸ்பீக், இன்றைக்கி நேற்று பார்த்திங்க அப்படின்னா எல்லோ அண்டு இது ஆரஞ்சு அண்ட் ரெட்டு 3 வகையாக பிரித்தாங்க. 124க்கு உள்ளது 124க்கு உள்ளது எல்லோவாகவும், 124லேருந்து 204 வரைக்கும் ஆரஞ்சாகவும், 204க்கு மேலே வந்து ரெட்டாகவும் பிரித்து சென்னையை வந்து ஆரஞ்சுக்குள்ளே வச்சுட்டாங்க. ஸோ 204க்கு மேலே இருந்தால் ரெட்டுன்னாங்க. நம்ம போன வருஷம் ரிக்டர் அளவில் பதிவாயிருக்கிற மழையோ அதுக்கு முந்தின வருஷம் ஏறக்குறைய 2015லேருந்து, அது அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது வந்த ஒக்கி புயல், வருதா புயல், கஜா புயல் இதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் வந்ததுக்கப்புறமும் இருக்கட்டும், இது எல்லாமே 204க்கு மேலே தான். 204 கம்மியாக பார்க்கப்பட்டுச்சு. 214லேருந்து 227 வரைக்கும் போச்சு. ஸோ அப்படிலாம் வரும்பொழுது என்ன ஆகும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆரஞ்சு அலர்ட்டுக்கே சென்னை தாக்கு பிடிக்கல. அதுதான் உண்மை. ஒன்றும் இல்லை, கரெக்டாக சொன்னால் செம்பரம்பாக்கம் ஏரியை வந்து திறந்து விட்டாங்க. 24 அடி உயரம் கொண்ட செம்பரம்பாக்கம் ஏரி 22 அடி, அதாவது அவருடைய கொள்ளளவை எட்டும் பொழுது திறந்து விட்டாங்க. திறந்துட்டு இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அடையார் ஆற்று கரையோரத்தில் இருக்கும் வாழும் மக்களும் கூவமாற்று கரையோரத்தில் வாழும் மக்களும் உடனே அந்த ஏரியாவை எக்ஸ்கவேட் பண்ணி வெளியில் போயிருங்க, உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு அபாயமை ஒரு அலர்ட் கொடுத்துட்டோம், அலர்ட்டு கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் 10 வருடத்துக்கு முன்னாடி புயல்னு சென்னைக்கு அறிமுகமாகும் பொழுது, அதற்கு முன்னாடி 50 ஆண்டுகளுக்கு முன்னும் 35 ஆண்டுகளுக்கு முன்னும் அந்த புயல் வந்து முதல் முறையாக நமக்கு ஞாபகம் இருந்தால் 2015 வந்தது. ஜெயலலிதா அவருடைய ஆட்சி வந்து அந்த முதல் அந்த 5 வருடங்கள் முடியும் பொழுது வந்து 2015. அதுக்கப்புறம் எடப்பாடியார் அவர், அதுக்கப்புறம் OPS அவர்கள் இருக்கும்பொழுது, அதுக்கப்புறம் எடப்பாடியார் வரும்பொழுது சரி, ஒக்கி புயல், கஜா புயல், வருதா புயல் வரிசையாக வந்தது. அப்போ வந்து நீங்கள் வந்து இதை பண்ணீங்க அப்படின்னா ரைட்டு. அப்போ வந்து இட் வாஸ் நியூ.
என்னன்னே நம்ம சுதாரிக்கிறதுக்குள்ள இவ்வளவு மழை இவ்வளவு வெள்ளம் இப்படி இவ்வளோ தூரம் வரலாறுகான ஒரு மழை அளவு வந்துருச்சு. 10 வருடங்கள் நம்ம பார்த்துட்டோம். இப்போ கிட்டத்தட்ட 2015 2025 உட்காந்துருக்கோம். இப்போவும் ஒரு ஏரி நிரம்பினா அந்த ஏரிக்கரை ஓரத்தில் இருக்கிற மக்களை இந்த இடத்த காலி பண்ணி ஏதாவது என்ன சொல்கிறது வேறு இடங்களுக்கு நல்ல மேடான பகுதிகளுக்கு போக சொல்கிறது எந்த மாதிரியான நியாயம் தெரியல. இதில் தான் அந்த கேள்வி வருது, அந்த 4000 கோடி என்ன ஆச்சுன்னு. இதற்கு முன்னாடி எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியில் வரலையா, வெள்ளம் வரலையா, புயல் வரலையா, அப்போல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அட்லீஸ்ட் இந்த மாதிரி 4000 கோடி 5000 கோடின்னு இதுக்கு செலவு பண்ணுறோன்னு ஏமாத்தவாது செய்யலை. என்ன இருந்ததோ இருந்தது, எதை பண்ண முடிஞ்சதோ பண்ணாங்க, எதை பண்ண முடியல கை தூக்கி நின்னாங்க. ரைட்டுங்களா? அதனால தான் 2015 அவ்வளவு தூரம் சென்னை முழுக்க தண்ணியை அதாவது ஏரியை திறந்து விட்டு மக்கள் எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமும் ஸ்தம்பிச்சு போய் ஹாஸ்பிட்டல்ஸ் உள்ள நோயாளிகள் முதற்கொண்டு இறக்க நேரிட்டு 2015. அதை மீறியும் 2016 ஜெயலலிதா அவர்கள் தான் ஆட்சியை பிடிச்சாங்க. காரணம் உண்மையை சொன்னாங்க. ஆனால் இந்த 4000 கோடி அப்படின்னு சொல்லி கொண்டு போய் வச்சு அது என்ன ஆச்சு? ஒன்றுமே ஆகலை. இன்றைக்கும் ஏரியை திறந்து தான் விடுறாங்க. திறந்து விடும்போது ஏரிக்கரை ஓரம் உள்ள மக்களை ஒழுங்குபடுத்தணுன்றாங்க. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதை என்னன்றதை அவங்க தான் கிளாரிஃபை பண்ணணும். கிட்டத்தட்ட 108 இடங்கள்ல இன்னும் மிஸ்ஸிங் லிங்க்ஸ். அதாவது இப்போ ஒரு வடிகால் இருக்குது, ஒரு வெள்ள நீர் வடிகால் திட்டம்னு இவங்க கொண்டு வந்ததுக்கு தான் 4000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு வட சென்னைனா அது இப்போ இன்னைக்கு கடலோர பகுதியை கடலோரத்தை ஒட்டி இருக்குது. இப்போ ஒரு மேற்கு சென்னை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ அங்கேருந்து அங்கே ஒரு இடத்துல ஒரு ஸ்டாக்னண்ட் ஆயிருக்கு, வாட்டர் ஸ்டாக்னண்ட் ஆயிருக்குன்னா அங்கேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக்னண்டான வாட்டர்லாம் மழை நீர் எல்லாமே ஒரு லிங்க் மூலமா கால்வாய் மூலமா கேனல் சமைச்சு அதை ஆட்டோமேட்டிக்காக கடலில் சேரணும். அதுதான் ரெக்குவயர்மெண்ட்டு. அப்போ ஒரு மேற்கு சென்னையில் இருக்கிற ஒரு ஏரியாவில் ஒரு ஜோனில் இப்போ தேங்கி இருக்கிற அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கேனல் மூலியமாக வரணும். அந்த மாதிரி கேனலை ஒழுங்காக கம்ப்ளீட்டாக ஒரு லிங்க், அது நெக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க, லிங்க்ஸ், அது கனெக்ஷன் ஆஃப் லிங்க்ஸும்பாங்க. ஒரு லிங்க் அடுத்த லிங்க், அந்த 2 லிங்க்கையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடம், அதே மாதிரி 2 லிங்க் இருக்கும், அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடம், இப்படி இருக்கும், கனெக்ஷன்ஸ் இருக்கும். 108 இடங்களில் சென்னையில் அந்த கனெக்ஷன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. அதாவது ஒரு இடத்துலேருந்து அப்புறப்படுத்தி இன்னொரு இடத்துக்கு தண்ணி வந்துடும், இன்னொரு இடத்துக்கு அப்புறப்படுத்தி அது இன்னொரு இடத்துக்கு தண்ணி வரும். ஸோ இப்படி ஒரு ஏரியாவில் தண்ணி வாங்கி இன்னொரு ஏரியாவில் தண்ணி விடுறது, இது இப்படி இருந்தால் அது எப்படி ஆகும்? 108 இடம், 108 ஜோன்ஸ் ஆர் அண்டர் ரிஸ்க், அண்டர் ரெட் கேட்டகரி. அதுதான் உண்மை. அந்த 108 இடங்களில் இன்னொரு ஏரியாவில் இன்னொரு ஜோனில் இருக்கக்கூடிய தண்ணியை வாங்கி கெனால் மூலியமாவோ அப்படி இல்லைன்னா ஏதாவது கீழே பதிச்ச இது மூலியமாவோ எய்தர் இட் வில் கோ இன்டு யுவர் சீவேஜ், அந்த ஏரியாவில் உள்ள சீவேஜுக்குள்ளே கலக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஏரியாவில் ட்ரைனேஜ் அந்த டேங்க்ஸ்லாம் ஃபில் ஆகி ஆட்டோமேட்டிக்காக தண்ணி மேலே வரும். இதுதான் உண்மை. இதைத்தான் பண்ணியிருக்காங்க. அரை குறையாக விட்டுருக்காங்க. 108 இடங்கள் இப்போ அண்டர் கேன்சர் கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரிஸ்கியான ஏரியாஸ் நம்ம பார்த்த வேளச்சேரியாக இருக்கட்டும். ஏன்னா வேளச்சேரி தான் ஏரிகளின் கூடாரமாக ஒரு காலத்தில் இருந்தது. மேடவாக்கமாக இருக்கட்டும், பள்ளிக்கரணையாக இருக்கட்டும், இதில் எல்லாம் அதே மாதிரி முட்டளவு தண்ணி நேற்று ஒரு நாள் மழையிலேயே. இதுதான் உண்மை. இதில் எந்த மாற்றமும் நடக்கலை. அதான் இத்தனைக்கும் சென்னையில் ஏறக்குறைய 70% 80% மேலே இருக்கிற எல்லா தொகுதிகள்லையும் எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடியது சென்னையினுடைய வாக்காளர் பெருமக்களுடைய வாக்குகளை வாங்கியது திமுக அரசாங்கம். அதனால சரி துரிதமாக வேலை நடக்கும்னு எதிர்பார்த்தா கூட ஆரம்பிச்சிருக்காங்க, முடிக்கிறதுக்கு ஃபண்ட்ஸ் இல்லாமல் முடிக்காம விட்டுருக்காங்க, முடிக்கிறதுக்கு தோது இல்லாமல் முடிக்காம விட்டுருக்காங்க, ஒரு லெத்தாஜினஸ்னால முடிக்காம விட்டுருக்காங்க. இதெல்லாம் தான் உண்மை. குறிப்பாக இந்த அவர் டெபுட்டி சிஎம் அவருடைய தொகுதியாக இருக்கட்டும், இல்லை ஸ்டாலின் அவருடைய தொகுதியாக இருக்கட்டும், இன்னும் சொல்ல போனால் முக்கிய மேலாள் அமைச்சர்களுடைய தொகுதிகள், இப்போ தற்போதைய அமைச்சருடைய தொகுதிகள், அதே நேரத்தில் எம்பிக்களுடைய தொகுதிகள் ஓரளவுக்கு, அதுவும் முழுவதாக இல்லை, ஓரளவு அதுலேயும் கொஞ்சம் அதிகமாக மக்கள் கூடுற இடங்களை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் கிளியர் பண்ணியிருக்கிறதா தான் குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அதுதான் உண்மையாகவும் இருக்குது. ஏன்னா வர்ற செய்திகளை நம்ம பார்க்குறோம். செய்திகளில் எங்கெங்கே தண்ணி தேங்கி இருக்குது அப்படின்னு பார்த்தா முக்கியமான இடங்களை தவிர சரி இது என்ன இருக்கட்டும், இது என்ன இருக்கட்டும், இது என்ன இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நம்ம 4000 கோடி அப்புறம் செலவழிச்சா அப்புறம் நமக்கு என்ன மிஞ்சுன்ற மாதிரி வேலை பார்த்துருக்காங்கன்றது மட்டும் தான் உண்மை. அது போக நீங்கள் என்க்ரோச்மெண்ட் ஏரியாஸ் மெயினாக அதான் நம்ம சொன்னோம். இப்போ பல இடங்கள் நீர்நிலைகள், திருவான்மையூர் மரியாதை ஏரியாலாம் பார்த்திங்கன்னா நீர்நிலைகள் அதை என்க்ரோச் பண்ணி பில்டிங்ஸ்லாம் கட்டியிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எங்கே இந்த நீர் போகுமோ அங்கே தான் அந்த நீர் போகும். அதனால் இந்த குடியிருப்புகள் பாதிக்கப்படும்ன்றது ஒரு குற்றச்சாட்டாக வைக்கப்பட்டது. ஒரு நீங்களும் நானும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அப்படித்தான் டிஸ்கஸ் பண்ணோம். அது இப்பவும் அதே மாதிரி தான் டிஸ்கஸ் பண்ணுற நிலைமை தான் இருக்குன்னோம். சரி கட்டியாச்சு, இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு. சென்னையில் உள்ள ஏரிகளை எல்லாத்தையுமே மூடி ஆக்கிரமிச்சு இன்னைக்கு பில்டிங்கை கட்டி நம்ம எல்லாரும் குடியேறிட்டோம், ஒத்துக்கிறோம். இப்போ என்ன மாற்று? அதுக்கு தானே 4000 கோடி கொடுத்தோம். இந்த 4000 கோடி வச்சு இதெல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி தானே கொடுத்தோம். இன்னும் நீங்கள் அதே கதையை சொல்ல போறீங்கன்னா 2 கோடி ரூபாய்க்கு நான் ஃப்ளாட்டை வாங்கி 15,000 மாடியில் வச்சுட்டு கீழே இறங்கவே முடியாத அளவுக்கு முதல் ஃப்ளாட் வரைக்கும் தண்ணி இருந்ததுன்னா
ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி இருந்தால் எனக்கு இந்த ஃப்ளாட்டோட ப்ரோஜனம் என்ன? இதுதான் என் வாழ்க்கையா? அதாவது வருஷத்தில் 3 மாதம் நான் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும்னா இது என்ன மாதிரியான வாழ்க்கை இது? ஸோ இதுக்குத்தானே இதை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு தானே மாற்று வழிகள் மாற்று திட்டங்களை உங்கள்கிட்ட கேட்டோம், பண்ணலை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் திடக்கழிவு மேலாண்மை இல்லை, ஒரு ப்ராப்பர் கார்பேஜ் சிஸ்டம். சரி, நீங்கள் இது வடிகால் வாரியம் தான் பண்ணலை, வடிகால் திட்டங்கள் ஒழுங்காக பண்ணலை, செப்பனிடப்படவில்லை, ரைட்டு இருக்கட்டும். அட்லீஸ்ட் வந்து இந்த டைமில் வந்து என்ன பெரிய ப்ராப்ளமாக இருந்ததுன்னா இது வரைக்கும் திடக்கழிவு இந்த குறிப்பாக கார்பேஜ் அதை ஒழுங்குபடுத்திட்டா அட்லீஸ்ட் அது போய் மலையோட மலையாக அங்கே இங்கு போய் கீழே இருக்கிற அண்டர்கிரவுண்ட் வாட்டரோட மிக்ஸ் ஆகாமல், இன்னும் சொல்லப்போனால் கீழே உள்ள தொட்டியில் உள்ள நீர்கள்லையும் நீர்நிலைகளில் மிக்ஸ் ஆகாமல் நல்ல தண்ணீராவது வரணும். அதனால் அட்லீஸ்ட் இந்த கழிவுகளை அப்புறப்படுத்துங்க அப்படின்னா அப்புறப்படுத்தலை. அதே கழிவுகள் அங்கங்கே அப்படியே இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் டெப்ரிஸ் இது கூட பிரச்சனை இல்லை. இதையாவது இந்த குப்பை நம்ம போடுற குப்பைங்க, அதாவது குப்பை இது அது சாப்பாடு மீதி அது இதுன்னு வீட்டில் உள்ள ஏதாவது குப்பைகளை போடுவோம், அதையாவது ஒன்று ரெண்டு ஏதாவது ஒன்று பெரிய. ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் டெப்ரிஸ்னா அதாவது பெரிய பெரிய செங்கல் கம்பி சின்ன குண்டூசி ஆணி அது இதுன்னு எல்லாம் தண்ணி கூட மிக்ஸ் ஆகி அது ஏதாவது பைப்புக்குள்ளே வந்து ஏதாவது குழந்தை ஏதோ ஒரு பிரச்சனை வீட்டில் வந்துருச்சுன்னா அதன் மூலியமாக கன்ஸ்ட்ரக்ஷன் டெப்ரிஸ்ன்றது கம்ப்ளீட்லி அதில் இருக்கிற எல்லா பொருளும் அமிலம் ஜாஸ்தியாக எல்லாமே அசிரிக்கு வந்து கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ரெண்டாவது வந்து அதெல்லாம் ஈஸிலி டைஜஸ்டபிள் கிடையாது. அது போக அதெல்லாம் கொரோசிவ் நேச்சர் உள்ளது. உள்ளே போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப நாளாக தங்கும். அதெல்லாம் ஒரு உடம்பே அழிக்கக்கூடிய தன்மை உடையது. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் டெப்ரிஸ் இருக்கக்கூடாது. அப்படின்னா எங்கெங்கே பில்டிங்கில் என்னென்ன வேலை நடந்துகிட்டு இருக்கோ அவன் கூட அதை அப்படியே போட்டு போயிடுவான். அவனுக்கு என்ன போச்சு, மழை பெஞ்சுதுன்னு காமிச்சிட்டு போயிடுவான். அப்போ அது போக ஆட்டோமேட்டிக்காக மழை பெய்யும், அந்த மண் அதில் இருக்கிற ஐட்டம் எது ஃபுல்லாக அது ஃபுல்லாக மலையோட மலையை அடிச்சு போய் அது ஃபுல்லாக கீழே ஒன்றும் இல்லை சார். அதில் சிம்பிளாக சொல்கிறேன், அது போய் ஒரு காருக்குள்ளே போயிடுச்சுன்னா தண்ணி கார் ஒரு இடத்துல இருப்பான், தண்ணி ஆட்டோமேட்டிக்காக யாரும் ஃபஸ்ட்டு கார் உள்ளலாம் தண்ணி போகும். அப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டெப்ரிஸ்லாம் காருக்குள்ளே போயிடுச்சுன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக காரே எரோட் பண்ணிடுறது. அந்த காரை ரெடி பண்ணுறதுக்கே நமக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா ஆகும் சார். அப்போது அதெல்லாம் வீடுகளுக்குள்ளே போய் தண்ணிகளுக்குள்ளே போய் ஒருத்தன் உடம்புக்குள்ளே போச்சுன்னா என்ன ஆகும்? அது யார் இது வந்து ஒரு நாள் தான் வெள்ளம், ஆனால் அந்த வெள்ளத்தினால அந்த பாதிப்பு இந்த ஆஃப்டர் மார்க்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப கொடுமையானது, ரொம்ப கொடூரமானது. அதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஒன்றும் இல்லை, பெருங்குடி இருக்குல்ல சார், பெருங்குடியில் நமக்கு தெரியும் அந்த எந்திரன் படத்தெல்லாம் காட்டுவாங்க, அந்த குப்பை கிடங்கு நம்ம பார்த்துருப்பாங்க, வெளியில் வரும்போதெல்லாம் பார்த்துருப்போம். அதாவது அட்லீஸ்ட் வந்து குறிப்பாக இந்த மழை காலத்தில் அதில் உள்ள குப்பைகளை மேக்சிமம் எரிச்சு முடிச்சு அதை ஃபுல்லாக நில்லாக்கணும். நில்லை கம்ப்ளீட்டாக ஆக்க முடியாது. ஒரு 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 மற்ற நாட்களை கம்பேர் பண்ணும்போது இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்து அதை கம்மி பண்ணால் நல்லது. அதிலிருந்து மழைநீர் வந்து கலக்காது, உள்ளே வந்து கலக்காது அப்படின்னா அதுவும் எதுவும் செய்யப்படவில்லை. ஆக இந்த 4000 கோடிக்கு ஒரு கண்டிப்பான முறையில் ஒரு வெள்ளை அறிக்கை ஸ்டாலின் அரசாங்கம் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுவது நியாயமான குற்றச்சாட்டாகும். என்ன பண்ணீங்க அந்த 4000 கோடியை வச்சு? அதாவது இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா, விறுவிறுன்னு போகிறாரு, அங்கே திரும்புறாரு, இங்கே திரும்புறாரு, ஒரு ஃபோட்டோ ஷூட்டு, அங்கேருந்து அப்படியே வீடியோ எடுக்கிறாங்க, இங்கே திரும்பி ஒரு பேப்பர் வாங்கி படிக்கிறாரு, 2 பேர்கிட்ட பேசுகிறாரு, வைக்கிறாரு, திரும்புறாரு. அதே மாதிரி தான் பிரியா ராஜன் அவங்களும் நடுவில் உள்ள புதுட்டு வெளில வராங்க. இதை தவிர எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியல. எல்லாமே வீடியோவுக்காக மீடியாவுக்காக இவங்க அந்த ஒரு இந்த பாப்புலிஸ்ட் மெத்தட் ஆஃப் பாலிடிக்ஸ்ன்றதை பண்ணிட்டு இருக்காங்க சார். மக்கள் முன்னாடி காட்டுறதுக்குன்னு ஏதாவது ஒன்று எடுத்து வச்சு காமிச்சிருக்காங்க. ஆனால் இங்கே மக்கள் படுற கஷ்டம்ன்றது அது 10 வருடங்களில் இன்னும் கரெக்டாக சொல்லப்போனால் இவர்களுடைய 4 வருடங்களில் இவங்க இந்த மேலாண்மை இந்த இந்த மொத்த வெள்ளநீர் மேலாண்மையில் இவங்க ஏதாவது பாடம் படித்தாங்களா அப்படின்னா ஒன்றுமே படிக்கலன்றதான் காட்டுது. ஸோ அதனால் இந்த அரசு இது வந்து ஆரம்பம் சார், ட்ரெய்லர் தான். இந்த மெயின் பிக்சரே நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் 2 வாரத்தில் 3 வாரத்தில் அந்த முக்கியமான அந்த மழைக்காலம் வரும் பொழுது அது காட் ஃபோர்பிட் நடக்கக்கூடாது. உயிர் சேதங்கள் ஏற்படுமானால் இந்த ஸ்டாலின் அரசாங்கம் ஆட்சியை இழக்கும் என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும். ஏன்னா ஏற்கனவே நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கும்பொழுது மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க. இதில் இதுவும் வந்து இத்தனை ஆயிரம் கோடிகளை செலவழித்து எதுவும் பண்ணலை அப்படின்ற ஒன்றும் இல்லை சார். ராமாபுரத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 வருடங்களாக மழைநீர் வடிகாலுக்காக தோண்டி வைத்த அதே பள்ளங்கள் அதே கிடங்கு பூரா அப்படியே ஓப்பனில் இருக்குது. இன்றைக்கி மழை வந்து அந்த கிடங்கு பூரா அனுப்பியிருக்கு. இதுதான் உண்மை. இது நான் சொல்கிறது ஒரு இன்ஸ்டன்ஸ், நான் கண்ணால் பார்த்த இன்ஸ்டன்ஸு. அதே மாதிரி நீங்கள் ரோடு ஒன்றும் இல்லை, நீங்கள் ரோட்டில் ஒரு பள்ளம் இருக்குது அப்படின்னா சாதாரண நாள் அது பள்ளம். மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா அது பள்ளம் இல்லை, அதில் மழை தண்ணீர் போய் தேங்கி நிற்கும். நீங்கள் அதில் வண்டியை இறக்கி ஏற்றுனீங்கன்னா உங்களை எந்த மாதிரியானாலும் இம்பாக்ட் பண்ணி விடுவது. ஸோ நீங்கள் சாதாரண சின்ன இஷ்யூஸு அது மழை காலத்துலேருந்து அது வேறு மாதிரி. ஸோ இப்போயுமே இன்னும் பழுது பார்க்கப்படாத டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இட் இஸ் ஹைலி ரிஸ்க். ஸோ ரொம்ப ரிஸ்கியான ஒரு இடத்துல இன்றைக்கி மக்களை வச்சுருக்காங்கன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸ்டாலின் அரசாங்கம் இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும்.
இது இன்னும் வந்து கைமீறி போகாமல் பார்த்துக்கோங்க. இன்னும் 2 நாட்கள் இன்றைக்கி நாளைக்குமே இருக்குது. இன்னும் சென்னை வந்து ரெட் அலர்ட்டுக்குள்ளே போகலை. அதாவது அந்த ரிக்டர் அளவு அடிப்படையில் ரிக்டர் அளவு அடிப்படையில் இன்னும் 204 கீழே இருக்கின்றதுனால இது சேஃப். அதுக்கு மேலே போகும் பட்சத்தில் எல்லா மக்களும் இன்றைக்கி சென்னைக்குள்ளே மறுபடியும் வந்துட்டாங்கன்ற பட்சத்தில் இது நம்ம ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனைகளை கொண்டு போகும். அதற்குள்ள ஸ்டாலின் அரசாங்கம் இதற்கு ஏதாவது துரிதமான நடவடிக்கை எடுக்கணும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் வந்து நியாயமாவது இருக்கணும். ஒன்றுமே இல்லாமல் இந்த மாதிரி தேவையில்லாமல் அதாவது பப்ளிசிட்டி பண்ணாமல் இத்தனை அறிவிக்கிற அத்தனை அறிவிக்கிற இந்த திட்டம் அந்த திட்டம்னு எதுவும் சொல்லாமல் ஏதோ ஒரு வகையில் அந்த 2015 கற்றுக்கிட்ட பாடத்தை வச்சே 2014 ஓரளவுக்கு நம்மளை மேனேஜ் பண்ணாங்க. 2017 அதிமுக அரசாங்கம் ஓரளவுக்கு நம்மளை மேனேஜ் பண்ணாங்க. 2018, 19, 20 ப்ரோ மாதிரி ஹேண்டில் பண்ணாங்க சார். செமையாக ஹேண்டில் பண்ணாங்க. அவ்வளவு துரிதமான நடவடிக்கைகள் நடந்தது. இப்போ எனக்கு போர்க்கால அடிப்படையில் எவ்வளவு சீக்கிரமாக உணவு என்னென்ன கொடுக்க முடியுமோ உணவு உடை தேவையான எல்லா அனைத்து பொருட்களும் இன்னும் சொல்லப்போனால் தேவையான என்ன சொல்கிறது மற்ற அரிசி ரேஷன் பொருட்கள்லேருந்து எல்லாத்தையுமே கொடுத்தாங்க. இந்த அரசாங்கம் அந்தளவுக்கு துரிதமாக நடக்கலை. சும்மா ஒரு இதுக்காக ஒரு மப்புக்காக அங்கங்கே ஆளுகளை போட்டோம். அதிகாரிகள் ரெடியாக இருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் வந்து வருடத்திற்கு வருடம் ஒவ்வொரு தடவையும் வந்து இந்த மான்சூன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆகஸ்ட் மாதம் ஜூலை மாதம் கேட்கும் பொழுது எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் நாங்கள் தாக்குப்பிடித்து விடுவோம்னு சொன்ன 4 வீடியோ இருக்குது சார். ஆனாலும் மழை வந்து அந்த லட்சணத்தில் தான் இருக்குன்றது மக்கள் பார்த்துக்கிட்டே இருப்பான். அழகாக எடப்பாடி அவர்கிட்ட நேர்மையாகவும் நாணயமாகவும் மக்களோட மக்களாக இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நெல் கொள்முதல் வந்து ஒரு நாளைக்கு 2000 மூட்டை விகிதத்தில் வாங்கியிருந்தாங்க. ஒழுங்காக லாரியை அனுப்பி கொள்முதல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு ஏறக்குறைய 10,000 டன் நெல் பயிர்கள் வந்து இன்னைக்கு நாசமாக போயிடுச்சு. மழையில் நனைஞ்சு நெல் உள்ளேருந்து வெளியில் முளைச்சி வந்துக்கிட்டு இருக்கு. காரணம் வந்து இவங்க ஒழுங்காக கொள்முதல் பண்ணாமல் இருந்த ஒரே ஒரு காரணத்தினால தான். அந்த விவசாயிகள் கூட இன்னைக்கு ஆளும் அரசாங்கம் ஒருத்தம் கூட அந்த சைடே போனால் என்ன வேணாலும் நடக்கும். ஆனால் எடப்பாடி இன்னைக்கு அவங்க கூட இருக்காரு. அதுதான் உண்மை. அப்படி மக்களோட மக்களா நீ சும்மா வீடியோ போட்ட இது பண்ண அது பண்ண இந்த திட்டம் அறிவிச்சேன் அந்த திட்டம் அறிவிச்சேன் அப்படின்றது இல்லாமல் மக்களோட மக்களாக இருக்கணும். அதுதான் நீங்கள் எடப்பாடி போயிட்டு இருக்காரு. அவர் கையில் ஆட்சியை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான் மக்கள். அதையும் நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கணும். ஆமாம், நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இன்னும் மழை ஸ்டார்ட் ஆகல, நானே கண்ணெதிராக பார்த்தேன் அப்படின்னு. இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம சேனல் லஞ்ச் வாங்க போகும்போது பார்த்தா டி நகரில் ஒரு மெயினான ஏரியாவில் வந்து அந்த ட்ரைனேஜ் ஃபுல்லாகி ரொம்ப நிற்கிது அப்படியே. அப்புறம் நான் வர்ற வழியில் பார்க்குறேன் அந்த மதுரவாயல் பிரிட்ஜு பக்கத்தில் தண்ணி வந்து அந்த பாலத்தை ஒட்டி இப்படி போயிட்டு இருக்கு. இன்னும் அது பக்கத்தில் ஒரு சின்ன பிரிட்ஜ் இருக்கும், அதை ஏறி போயிட்டு இருக்கு தண்ணி. இப்போ மழை ஸ்டார்டிங்லேயே இந்த அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னா இது போக போக என்ன மாதிரியான விளைவு? அதுதான் சார் சொல்கிறேன். இப்போது நீங்கள் பார்க்குறீங்க குளத்தூர் சிஎம் தொகுதி, அப்போ குளத்தூருக்குள்ளே தண்ணி நிற்கக்கூடாது. இன்னும் சிஎம் ஜெயிக்க வைக்க மாட்டாங்க. அப்போ குளத்தூர் உள்ள தண்ணியை பூரா எடுத்து பக்கத்தில் மாதாரத்தில் விட்டுரு அப்படின்னா இது எப்படி? இப்போ மாதாரத்தில் இருக்கிற மனுஷன் இல்லையா, அவனுக்கு ஓட்டு கிடையாதா, இல்லை அவனுக்கு குடும்பம் கிடையாதா, குழந்தை வீட்டு கிடையாதுன்னா அது அவங்களுக்கு திட்டமே இல்லை சார். திட்டமிடலே இல்லை. இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறதுல இருக்கிற முனைப்பு அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுல இல்லை. நீங்கள் இன்னும் சிஏஜி ரிப்போர்ட்ன்ற அது ஒரு தனி டாபிக், நம்ம அதுக்குள்ளே போனால் பேசிக்கிட்டே இருக்கலாம். இந்த சிஏஜி ரிப்போர்ட்லாம் என்ன தெளிவாக சொல்லியிருக்கான் அப்படின்னா 733 திட்டங்கள் தொடங்கி அது கிடப்பில் போட்டு நிலுவையிலே இருக்கின்றான். இதில் நல்ல நீங்கள் என்ன நோட் பண்ணணும்னா 2022-23 147 திட்டங்கள் இந்த மாதிரி கிடப்பில் போடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு தேர்தலை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்றதுனால சும்மா ஆரம்பிக்கிறேன்னு 4 மடங்கு 147 எங்கே இருக்குது, 733 எங்கே இருக்குது, 4 மடங்கு சும்மா திட்டங்கள் பேர் ஆரம்பிச்சு விட்டு இதை ஆரம்பிக்க அதை ஆரம்பிக்க அதுக்கு நிதிகளை ஒதுக்கி அதை சும்மா கிடப்பிலே போட்டிருக்காங்க. ஸோ இது குற்றச்சாட்டு நம்ம வைக்கணும்னா அந்த நிதி பூரா எங்கே, அந்த நிதி பூரா எங்கே போச்சு? திட்டங்கள் தொடங்குனீங்களே, தொடங்குனது என்னைக்கு முடிக்க போறீங்க? சும்மா தொடங்கி பேருக்கு ஆரம்பிச்சு எல்லாத்தையும் துறப்புலாம் பண்ணா போதுமா? இன்னைக்கு சிஏஜி ரிப்போர்ட்டில் வருது சார். நான் சொன்னா தப்பு, நீங்க சொன்னா தப்பு, அதிமுக சொன்னா தப்பு, ரைட் ஓகே. சிஏஜி ரிப்போர்ட்ல அவன் சும்மா அவன் உங்களுக்கு மட்டும் ரிப்போர்ட் போடுறான். அவன் இன்னைக்கு இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்ஸையும் ஆடிட் பண்றான். கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ரிப்போர்ட் அது வந்து இட் இஸ் காமன் ஃபார் எவ்ரி ஒன், எவ்ரி சிங்கிள் கவர்மெண்ட் இன் இந்தியா அப்படிங்கும்போது அதுலேருந்து அந்த ரிப்போர்ட்ல நீட்டா சொல்றா 733 திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டவையா இருக்கிறது தமிழ்நாட்டில். அதற்கான நிதி என்ன ஆச்சுன்னே தெரியல, அதனுடைய நிதி நிலைமை என்ன அப்படின்றதே ஒன்றும் புரியலை அப்படின்றத அவன் சொல்றான். இதுக்கு மேலே என்ன இருக்கு? இதுதான் வந்து இந்த அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் மூலமாக மக்களை கவர்வது, திட்டங்களுடைய என்ன சொல்றது முகப்பு, அதை ஆரம்பிச்சு விட்டு பேருக்கு அதை வச்சு ஒரு ஃபோட்டோ ஷூட்டை நடத்திட்டு அதை அப்படியே போட்டுட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதனுடைய நீட்சி தான் நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ். அது இதெல்லாம் ஒரு இடத்துல தண்ணி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல தண்ணி எங்கேருந்து வந்திருக்கு நீங்கள் நல்லா பார்த்தீங்க சார். நமக்கே தெரிஞ்சிருக்கும் சார். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம ஏரியாவுக்குள்ளே ஒரு தெருவுலேருந்து இன்னொரு தெருவு திருப்பிட்டு இருப்பாங்க தண்ணியை. அப்போ இந்த தெருவுக்கார சண்டை போவான். இப்போ என்னுடைய ஏரியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 வார்டுக்கு நடுவில் என் தெரு இருக்குது.
ஒரு வார்டு இந்த வார்டில் நான் இருக்கேன், இந்த வார்டில் இருக்கிற எல்லா தெருவையும் ஒழுங்காக ரோடு போட்டிருக்காங்க, ரைட்டுங்களா? அது யாருன்னா ஒரு எக்ஸ் மினிஸ்டருடைய மக அந்த ஆர்டர் இருக்கு அப்படின்றதுனால போட்டிருக்காங்க, ரைட்டுங்களா? பேர் சொல்ல விரும்பல. அங்கே ரோடெல்லாம் ஒரு மேடு இருக்கிறதுனால அங்கே இருந்து தண்ணி பூரா எந்த தெருக்குள்ள வருது, யார்கிட்ட போய் நாங்கள் இல்லை, அந்த தெருக்குள்ள மேடு இருக்குது, இந்த தெருக்குள்ள எங்கள் தெருக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாம் உள்ள சம்புக்குள்ளே தண்ணி இறங்குது, சம்பில் இருக்கிற ட்ரைனேஜ் இருந்து போய் வெளில வந்துட்டு இருக்கு, ஃபோர்ஸ் தாங்காமல் உள்ளே போனதுக்கு வெளில வந்துட்டு இருக்கு, அவ்வளோதான். மிக்ஸ் ஆகி அதே மாதிரி கருப்பு நேரத்தில் தண்ணி ஃபுல்லாக இந்த தெரு பூரா இருக்குது. யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? சொன்னால் ஒன்றும் இல்லை சார். இன்னைக்கு மக்கள் அவன் பிரச்சனையை சொன்னாலே என்ன பண்ணிடுறாங்க, ஆட்டோமேட்டிக்காக தூக்கி போட்டுறாங்க அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது. ஸோ சொல்லவே பயமாக இருக்குது. இதுதான் உண்மை, இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் இவ்வளோ தைரியமாக சொன்னதே நான் பாராட்டுறேன் சார். இப்போ நம்ம தமிழ்நாடுன்றது சென்னை மட்டும் கிடையாது இல்லை, ஃபுல் ஃபோக்கஸுமே அந்த மழை வந்துருச்சுன்னா சென்னை நம்ம கவனம் கொடுக்குறத விட இப்போது 2 நாளுக்கு முன்னாடி நீலகிரி, திருநெல்வேலி அந்த சைட்லாம் நிறைய தண்ணி தேங்கி நின்றுருக்கு, ஊருக்குள்ளே வெள்ளம் வந்திருக்கு, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. நம்ம பரவலாக தமிழ்நாடு ஃபுல்லாமே ஃபோக்கஸ் பண்ணணும். அது திருச்சி திருநெல்வேலியெல்லாம் கடந்த வருடம் பார்த்திங்கன்னா வரலாறு காணாத ஒரு மழை, அதன் மூலியமாக வந்த வெள்ளம் எனக்குரிய வீடுகள் இழந்து மக்கள் தெருவில் நின்னாங்க. தான் உண்மை. நான் திருநெல்வேலிக்காரன், ரெப்ரசன்டிங் திருநெல்வேலி அப்படிங்கும் பொழுது அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா துரிதமாக வேலையை ஆரம்பித்தாங்க சார். துரிதமாக ஆரம்பித்தாங்க. ஒரு 6 மாதம் சரசரன்னு ஒரு 4 இடத்த ரெடி பண்ணாங்க சார். அவ்வளோதான் சார். திருநெல்வேலினா ஒரு பேருக்கு என்ன, அந்த 4 ஜங்ஷன், அந்த ஜங்ஷன் ஒட்டி அந்த சிந்துபுந்துரை, அப்புறம் அப்படி பெருமாள்புரம், அப்படியே கொஞ்சம் தூரம் உள்ளே போனால் கேடிசி நகர், இப்படி முக்கியமான இடங்கள் மக்கள் அதிகமாக போலரைஸ்டாக எங்கே இருக்காங்களோ அதில் ஒரு 4 இடத்த மட்டும் ரெடி பண்ணி. இப்போ மற்ற ஊரில் மற்ற தெருவில் இருக்கலாம் எப்படி, மற்ற ஏரியாவில் இருக்கலாம் எப்படி, அதெல்லாம் நம்ம கேட்குறோமா இல்லையா? இன்றைக்கி அவனாக பாதிக்கப்படுறான். நீங்கள் எது முக்கியமான இடமோ அதை மட்டும் நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா அது எந்த வகையில் அது மற்ற இடத்துல உள்ள மக்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அநீதி இல்லையா? இன்னைக்கு குளத்தூர் மட்டும் நல்லா இருக்கு, இன்னைக்கு 1000 லைட் மட்டும் நல்லா இருக்கு, சேப்பாக்கம் மட்டும் நல்லா இருக்கு அப்படின்னா மற்ற ஊருக்காரெல்லாம் எப்படி, மற்ற ஏரியாக்காரெல்லாம் எப்படி? அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. சென்னைக்கு அவரோட ஃபோக்கஸ் அதுவே பத்தலன்றோம். அப்போ திருநெல்வேலியில் அவங்க எங்கே பார்த்துக்குவாங்க, எப்படி பார்த்துக்குவாங்க? நம்ம எப்படி நம்ப முடியுது? நீங்கள் இன்னைக்கு நாங்கள் வார் ரூம் வச்சுருக்கோம், வார் ரூம்லேருந்து ஏதாவது ஒரு நிலைமை நாங்கள் அதை கட்டுக்குள்ளே வச்சுக்குவோம், எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் எடுத்து நாங்கள் ஃபுல்லாக பார்த்துக்குவோம் அப்படின்னா நீங்கள் வார் ரூமில் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நடக்கக்கூடாதுன்றது உங்களோட என்ன திட்டம் இருக்கு? போன வருஷம் நடந்தது இதே மாதிரி இந்த வருஷம் நடந்துடாதுன்ற என்ன நிச்சயம் கேட்டால் என்ன சொல்கிறாங்க? 100 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் போன வருஷம் நடந்தது, அது எல்லா வருஷமும் நடக்கின்ற வாய்ப்பு, அது நடக்கணும்னு அவசியம் இல்லை. நடந்துருச்சுன்னா எல்லாத்தையும் இழந்து நிற்க போகிறது மக்கள் தானே. வரிப்பணத்தை நீங்கள் இத்தனை கோடி எடுத்து நீங்கள் செலவு பண்ணிருக்கீங்க அப்படின்னா எனக்கு நீங்கள் செலவு பண்ணியிருந்தீங்க நான் தப்பிச்சிருப்பேன் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை? அந்த கோவம் தான் நீங்கள் மக்கள் மனசில் இருக்குது சார். அந்த கோவம் தான். அப்போ இன்னைக்கு திருவாரூர் மாவட்டத்திலையும் இன்னைக்கு தஞ்சாவூர் மாவட்டத்திலையும் எடப்பாடியார் அவர்கள் சூறாவளி சுற்றுப்பயணத்தில் இருக்கார். ஒவ்வொரு விவசாயிகளும் அங்கே இருக்கிற பிரச்சனைகளை, அங்கே என்ன அவங்களுடைய விளைநிலங்களுக்கும் அவங்களுடைய விளைபொருட்களுக்கும் என்ன ஆச்சு, விளைஞ்ச பொருட்கள் என்ன ஆச்சுன்ற கம்ப்ளீட் ஒரு என்ன சொல்றது ஸ்கீமேட்டிக் வியூவில் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, கம்ப்ளீட்டாக பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க இருக்கிற விவசாயிகளுக்கு யார் அவருடைய கண்ணீரை யார் துடைப்பா? ஸ்டாலின் போக மாட்டார். இப்போ போனார்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும்னு அவருக்கும் தெரியும். அங்கே கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலும் கிடையாது. அப்போ எடப்பாடியாரே எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னா அவர் கையில் ஆட்சியை கொடுத்துட்டு போயிடலாம் நீங்கள். ஸோ இதுதான் எங்கள் பிரச்சனையே. அதனால் இங்கே ஃபோக்கஸே சென்னை தான். ஏன்னா இங்கே ஒரு பிரச்சனை நடந்தால் அது உடனே நேஷனல் லெவலில் நியூஸ் ஆகிடும். இங்கே ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் நியூஸ், ரைட்டுங்களா? அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில், அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் சென்னையே நீங்கள் இப்படி தான் பார்க்குறாங்க. அப்போ ஊரை எப்படி பார்ப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. நீ திருவள்ளுவர் ஒரு விஷயம் நடந்ததுன்னா அது நமக்கு என்ன சொல்கிறது, அது மெயின் நியூஸ் கிடையாது, அது அந்த டிஸ்ட்ரிக்ட் நியூஸ், புரியுதுங்களா? அதுக்கு அவ்வளோ ஃபோக்கஸே கிடையாது. நம்மளே எவ்வளோ பேர் டிஸ்ட்ரிக்ட் நியூஸை படிக்கவே மாட்டோம். அப்படின்றதுனால அதனால் அவங்க அங்கெல்லாம் ரொம்ப லத்தாச்சிக்காக இருக்காங்க. அங்கே என்ன சொல்கிறது, இன்னைக்கு மாற்று வழியே கிடையாது. இன்னைக்கு வெளில வந்தால் முங்கி நீயே தப்பிச்சு ஓடு, அவ்வளோதான். இன்னைக்கு அதுதான் நிலைமை. ஆமாம். போன தடவை திருநெல்வேலி அங்கே வந்த வெள்ளம் எனக்கு தெரிஞ்சு சென்னையில் இது வரைக்கும் வரலன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 2 ஃப்ளோர் இருக்க பில்டிங் மேலே அந்த மரத்தோட கிளை போய் சொருகி இருந்தது. அப்போ அந்தளவு ஹைட்டில் இருந்தது. அந்தளவு கூட இங்கே இல்லை. ஆனால் இப்போவே சாலைகள் சேதமாகிறதும், பள்ளிக்கரணை நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், பள்ளிக்கரணையில் மக்கள் அவங்களோட ஃபர்னிச்சர்லாம் உயரமான இடத்துக்கு மாற்றிட்டு இருக்காங்க. இப்போ மக்களுக்கு சார் பள்ளிக்கரணை நம்ம முதல்ல வைக்க வேண்டிய இடம் சார், ரொம்ப ப்ரையாரிட்டைஸ்டு ஏரியா சார் பள்ளிக்கரணை. ஏன்னா ஏற்கனவே கடந்த 10 வருடங்களாக அந்த பேர் திருப்பி வந்துக்கிட்டே இருக்கு. பள்ளிக்கரணையில் போட்டு கூட தான் ஃபேமஸ். வண்டலூர், இது அதுக்கப்புறம் நம்ம பெருங்குளத்தூர், வேளச்சேரி, மடிப்பாக்கம், மேடவாக்கம், இங்கே எல்லாத்துலேயும் இப்பவும் பிரச்சனை தான் சார். இங்கே எல்லாத்துலேயும் இப்பவும் பிரச்சனை தான்.
சார் அது என்ன சொல்றது, மக்கள் என்ன மனநிலை, அவங்க வந்து தன்னோட பொருட்களை வந்து காப்பாத்திக்கணும் அப்படின்னு ஒரு அந்த நிலைமைக்கு போயிட்டாங்கன்னா மக்களை குற்ற உணர்ச்சியில போட்டுறாங்க. மக்களுக்கு வந்து அரசாங்கம் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சார் மக்களை இந்த மாதிரி எப்படி திருப்பிடுறாங்கன்னா, உங்களையால அங்க போய் பிளாட் வாங்க சொன்னது அது ஏறி இருந்த ஏரியால அப்படின்னா நீங்க என்ன ஐயோ நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு நீங்க ஒரு மாதிரி ஆயிடுறீங்க. இப்போ ஓட்டு அதான் சார் அது இவங்களுக்கு அந்த அது 2026 தான் தெரியும். அதான பயமே. இப்போ இங்க இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, அதனால எல்லாம் கரெக்டா நடந்துட்டு இருக்க மாதிரி இங்க ஒரு வீடியோ வந்துகிட்டே இருக்கா. திமுகவுடைய ஐடி விங்கா இருக்கட்டும், திமுகவினுடைய இளைஞரணி விங்கா இருக்கட்டும், திமுகவினுடைய அபிஷியல் வெப்சைட்டா இருக்கட்டும், அவங்களுடைய எக்ஸ் அக்கௌண்ட் அது இதுன்னு எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, எல்லாத்துலயும் எல்லாம் கண்ட்ரோல் எல்லாம் ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. இங்க மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னா இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இதை பூரா மக்கள் பார்த்து நம்பி நமக்கு ஓட்டு போடுறோம் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த சைட்ல மக்கள் உண்மையிலே கஷ்டப்படுறாங்க தெரியுமா, அவங்க ஓட்டு போட மாட்டான்றது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. யாராவது சொல்லணும் இவங்களுக்கு. கஷ்டப்படுறது மக்கள், நீங்க காட்டுறது பூரா அவனுக்கு ஏறவே ஏறாதுன்றது இவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. 5 வருஷமா அதான் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் ஒரு சைடில் கஷ்டப்பட்டு இருக்காங்க, கஷ்டமே படாத மாதிரி இவங்க வீடியோவா வெளியில் விட்டுட்டு இருக்காங்க. அதான் நடந்துக்கிட்டு இருக்கு சார். உண்மை முதல்வன்று சொல்றது நியாயமான ஒரு வாக்கியம் தான். ஏன்னா கஷ்டப்படுற மக்கள்கிட்ட நீ கஷ்டமே பண்ணலான்னு ஒரு வீடியோ காட்டுறது எனக்கு எப்படி சார் இருக்கும்? நான் எவ்வளவு கொதிச்செழுவேன். அந்த கொதிச்செழுந்த மக்கள் 2026 காட்டுவான் சார் என்னன்றது. திமுக அரசாங்கத்துக்கு எந்த இடத்துல தப்பு நடந்துன்னு காட்ட சார் இல்லாம சார் திமுக ஒரு தடவை கூட ரெப்பிட்டேட்டிவா அந்த அரசாங்கத்தை அமைச்சதே இல்லை. ஏன் அமைச்சது இல்லை? ஒரு 5 வருஷமே அவங்க கொடுத்து ஏதாவது பண்ணுவாங்களா நமக்கு ஒவ்வொரு தடவையும் மக்கள் ட்ரை பண்றாங்க. 2016 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சி அமைக்க முடிஞ்சதா இல்லையா? இத்தனைக்கும் இதுதான் புயலின் உச்சகட்டம். நான் சொல்றேன் இந்த 10 வருடங்கள் தான் புயல் உச்சகட்டம். சென்னையில புயல் வந்தது, வருதா புயல், ஒக்கி புயல், கஜா புயல், அது இது எல்லாமே வந்தது சார். சார் அப்போ அதை மீறி 2015 ஏறக்குறைய அப்பதான் அந்த ஏரியை திறந்து விடுற ஃபார்மட்டே வந்தது. கரெக்டா 2020 மக்கள் கொத்தா செத்தான். அப்புறமே சார் 2014 கொடுத்தான். என்னமோ தப்பு நடந்துருச்சு, அது இயற்கை பேரிடர். ஆனாலும் அந்த மேலாண்மை அந்த மக்களா அதிமுக காரங்க ஒருத்தர் நின்று வேலை பார்த்தது, குறிப்பா ஜெயலலிதா அவர்கள் இருந்தது. அதே நேரத்தில் எடப்பாடியார் போன்றவர்கள் அன்னைக்கு உள்ள திமுகவினுடைய அதிமுகவினுடைய அமைச்சர்கள் செயல்பட்ட விதம் இதெல்லாம் பார்த்து சரி தப்போ ரைட்டா இவன் நல்லவன், இவன் நியாயமானவன், பொய் சொல்ல மாட்டான்னு கொடுத்தான். இதுல இப்ப பண்ற பொய் பித்தலாட்டம், இவங்க கொடுக்குற ஃபால்ஸ் கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே மக்களுக்கு தெரியுது, பச்சையா தெரியுது. அதனால இந்த தடவை தூக்கி அடிக்க போறாங்க சார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை சார். இப்போ சார் நம்ம பொதுவெளியில் மக்கள் பேசுகிறாங்க அப்படின்னா ஒரு குற்றச்சாட்டு இந்த ஏரியாவில் இப்படி ஒரு நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி தண்ணி தேங்கி நிற்குது அப்படின்றதும், அதை நம்ம மீடியாவில் பேசுகிறோம் அப்படின்னா அவங்க மீது வழக்கு பாயிறதும் மக்கள் மீது வழக்கு பாயிறதும் எப்படி பார்க்குறீங்க? அது திமுகவுக்கே உரித்தான ஒரு பாணி சார். அவங்கள எதிர்த்து யாராவது எழுதிட்டாங்கன்னா அவங்கள இல்லாமல் ஆகுறது. நீங்கள் தா கிருஷ்ணனுக்கு என்ன நடந்தது? தா கிருஷ்ணன் மதுரையில் அவருடைய கொலை வழக்கு நம்ம பார்த்துருப்போம். அவருக்கு என்ன நடந்தது? பத்திரிகை ஆஃபீஸை கொடுத்துனாங்க, அதெல்லாம் உண்மை. ஏசி நில்சனுக்கு என்னாச்சு? ரைட்டுங்களா? இப்படி புதுசுல சார். இப்போ இடையில புதிய தலைமுறையில் என்ன பண்ணாங்க, புதிய தலைமுறையே ஆட்டோமேட்டிக்காக இதை விட்டே தூக்கிட்டாங்க. இது அரசு கேபிள்லேருந்தே இல்லாமல் ஒரு 2 நாள் 3 நாள் இல்லாமல் போச்சு. அதுதான் உண்மை. இத்தனைக்கும் புதிய தலைமுறை அடித்த செம்பை திமுகவுக்கு எவனுமே அடிச்சிருக்க மாட்டான். அவ்வளோ செம்படிச்சாங்க புதிய தலைமுறை உட்காந்து, அவ்வளோ வேலை பார்த்தான். அன்னைக்கு ஒரு நாள் ஏதோ விஜய்க்கு ஆதரவாக நியூஸ் பண்ணுறதுக்காக தூக்கி அடிச்சிட்டாங்க. அதுதான். அதாவது பெரிய பெரிய நியூஸ் சேனல்களுக்கு, பெரிய பெரிய ஜேர்னலிசம் பண்ணிக்கிட்டு இருக்க நியூஸ் பேப்பர்ஸ்க்கே இந்த நிலைமைனா எனக்குலாம் என்ன நிலைமை? ஒரு விமர்சகராக இங்கே உட்காந்துட்டு என்னை போன்றவர்களும் இல்லை உங்களை போன்றவர்களும் அரசுக்கு எதிராக கேள்வி கேட்குற உங்களை போன்ற ஒருத்தர் ஒரு ஜேர்னலிஸ்ட் தான் ஃபெலிக்ஸ். அவர் என்ன பண்ணாங்க? இந்த கரூர் சம்பவத்தில் அவர் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டுகள் என்ன சொல்றது, அரசுக்கு எதிராக இருக்குன்னா ஒரு தூக்கி உள்ள வச்சாங்களா? அதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக் அந்த மனுஷன் ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டார். அதெல்லாம் நடந்த உண்மை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படி எல்லாருக்குமே நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இதை மக்கள் பார்த்து மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். இதுக்கு ஏன் இப்படி பண்றாங்கன்னா இப்படி பண்ணக்கூடிய வரலாறு கொண்டவர்கள் தான் திமுகவினர் சார். இது புதுசுக்கு கிடையவே கிடையாது. திமுக அரசாங்கத்தில் திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்டவன் எல்லாரும் உள்ள போயிருக்கான். மாரிதாஸ் அவர்கள், கிஷோர் கே சாமி, அவரை போட்டு படுத்தாத பாடா மாறி. இன்னும் அதிமுக எத்தனை பேரை நீங்க எடுத்துக்கோங்க சார். அதே மாதிரி பாஜக சும்மா அந்த கட்டரும்பா சிட்டரும்பா ஒருத்தர் அந்த எக்ஸ் அக்கௌண்ட் வச்சுட்டு ஒருத்தர் இருப்பார் சார், அவரை 2 தடவை பிடிச்சி உள்ள போட்டாங்க சார். அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனால இது மக்கள் புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். இந்த அரசாங்கம் வந்ததுலேருந்து எத்தனை விஷயங்கள் கட்டுக்கடங்காம, அதாவது லா அண்ட் ஆர்டர்னா என்னன்னே தெரியாம போய்கிட்டு இருக்கு. 41 பேர் செத்து விழுந்திருக்கான். இந்த அரசாங்கத்தின் கீழே தான் நடந்திருக்கு. அரசாங்கம் காரணம் விஜய் தான் சொல்லுது. விஜயே காரணமா இருக்கட்டுமே, நீங்க என்ன பண்ணீங்கன்ற ஒரு கேள்விக்கு இன்னும் வரைக்கும் மட்டும் பதில் இல்லை. இதை மக்கள் யோசிக்க மாட்டானா? கொஞ்சமாவது யோசிப்பான்ல. விஜய் தான் காரணம், அது உலகத்துக்கே தெரியும். ஆனாலும் நீங்களும் அதுக்கு 1% 2% காரணம் ஆயிருக்கீங்க அப்படின்றது நீங்க ஏத்துக்கவே இல்லைன்றது இங்க ஒரு
ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் தானே. அப்போ பழிய பூரா அடுத்த மேலே போட்டு நல்லது பூரா உங்கள் பேரில் உங்கள் அக்கௌண்ட்டில் எழுதிக்கிட்டு அது எப்படி இது எவ்வளோ தவறு மக்கள் புரிஞ்சுக்கிறாமே இருப்பான். புரிஞ்சுக்கிட்டு தான் சரி. உங்களுடைய கேள்விகள் எல்லாத்துக்குமே வந்து திமுக அரசாங்கத்தின் மேலே மக்கள் இருக்கும் அதிருப்தியை வந்து இன்னும் வந்து அதை மேலே 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 அவங்களே இரட்டிப்பாகவும் 3 மடங்காகவும் பெருகிட்டு தான் போயிட்டுருக்கு. அதனால் இந்த 6 மாதம் வந்து திமுக வந்து எவ்வளவு சீக்கிரமாக இந்த மக்கள் வந்து திமுக அரசாங்கத்தை வந்து ஒழிச்சு கட்டணுமோ, எடப்பாடி அவர்கள் கையில் ஆட்சியை கொடுக்கணுமோ கொடுத்துருவாங்க சார். தொடர்ந்து பேசுவோம் சார். இன்னும் இந்த பருவ காலங்கள் முடியறதுக்குள்ளே என்னென்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். தொடர்ந்து பேசுவோம். உங்கள் நேரத்துக்கும் பதிலுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.